ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் சீக்ரெட் சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். அதை எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். நார்மலாக நம்மளுடைய இருக்கிற இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சீக்ரெட் சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் ஒரு சீக்ரெட் சேட் இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலராக தான் தெரியும், ஃபுல் பிளாக்காக தான் தெரியும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஒரு நிமிஷங்க. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேனாட் கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக இன்னொரு டெலிகிராம் வச்சுருக்கேன். அந்த டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் சேட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த சீக்ரெட் சேட்டு. இந்த சீக்ரெட் சேட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இதை யாராலும் டெலிகிராம் சர்வராலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ண முடியாது. அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் செல்ஃப் டிஸார்டர் டைம்னு சொல்லிட்டுருக்கு. இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்டா இல்லை 2 செகண்ட் அப்படி இல்லைனா 1 வீக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அது எரேஸ் ஆகிடும். அந்த டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் இருக்கிறனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க டெலிகிராமில். இது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேலரிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது. ஸோ இதை எப்படி பண்ணுறது, இந்த ஆப்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்கிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண தேவையில்ல, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஆப்போட இந்த டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ரெடி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேங்க. இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெலிகிராம் ஆப் இதில் இருக்குது. அதற்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோனர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மோட் பண்ணி இந்த ஆப் இருக்குது. இதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சில் போய்ட்டு டெலிகிராம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணதுனால ரீசெண்ட்லி யூஸ்லாம் வருது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அலோ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓகே கேட்கும். கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோன் ஆகிட்டுருக்கும். ஸோ க்ளோன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் அந்த டெலிகிராம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ரைட். இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த டெலிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அதை மாடிஃபிகேஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்பர் போட்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you.